ஹாய், என் பேர் வெங்கடேஷ் திருமூர்த்தி. நான் சென்னை பேஸ்டு. சென்னையிலேருந்து படித்து வளர்ந்ததெல்லாம் சென்னையிலேருந்து ஒரு யூஎஸ் போனேன். யூஎஸில் ஒரு 18 இயர்ஸ் இருந்தேன். திரும்ப கோயம்புத்தூர் வந்தேன். சென்னை வந்தேன். அப்புறம் சென்னையில் 1 இயர் இருந்துட்டு கோயம்புத்தூர் வந்தேன். கோயம்புத்தூரில் ஒரு 3-4 இயர்ஸாக இருக்கேன். இந்த ஜேர்னியில் பைக்குன்னு ஒரு விஷயம் எதேச்சியாக அறிமுகமாச்சு. என் ஃப்ரெண்டு ஒரு சூப்பர் பைக் வச்சுருந்தா அதை போய் பார்க்குறோம். எல்லாருக்கும் கொடுக்க மாட்டான், யாரோ ஒருத்தர் வேணால் கேட்டால் கொடுப்பான், ரொம்ப செக்யூர்டாக வச்சுப்பான். அப்படியெல்லாம் ஒரு பைக் இருந்தது. அந்த பைக்கை பார்த்தோன்னே இதுதான் சூப்பர் பைக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஒன்று வாங்கலாம் அப்படின்னு கடைக்கெல்லாம் போகிறேன். கடைக்கு போனால் அங்கே அந்த ட்ரையம்போட சூப்பர் பைக் ஏதோ ஒரு 3 பைக் இருந்தது. 7 லட்ச ரூபா சொன்னாங்க. பழைய பைக்கு, அது எடுக்க வேணாம் அப்படின்னு ஒரு பாதி மனசோடு இருந்தேன். அது ஸ்போர்ட்ஸ் பைக் வேறு. அப்புறம் பைக்கை பற்றி பார்க்க ஆரம்பித்து அட்வென்ச்சர் பைக்குனால் என்ன, அப்புறம் தெலுங்கில் ஏதோ ஒரு 4 பைக் டிரைவர்ஸு, தமிழில் செரி விலாக், இந்த மாதிரி நிறைய பேரை பார்த்தா எல்லாம் பெரிய பெரிய பைக்காக வாங்கிட்டு இருக்காங்க. சரி, நம்மளும் ஒரு பைக் வாங்குறோம், புது பைக்காக வாங்கலாம்னு சொல்லி இந்த ட்ரையம்ப் 850 ஒரு 15 lakhs ஆச்சு ஆன் ரோட் வித் அக்சசரிஸ். அது வாங்கிட்டு சரி லாங் ட்ரைவ் போகலாம் அப்படின்னா அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கல. சென்னை போகிறேன் ஒரு 4-5 டைம்ஸு. அப்புறம் வயநாடு போனேன். இப்போ அங்கே ஒரு டிசாஸ்டர்லாம் இருக்குது. ரியலி சாரி ஃபார் த பீப்புள். பட் வயநாடு போனேன், ஊட்டி, அந்த மாதிரி சின்ன பொள்ளாச்சி, கேரளா, கொளிஞ்சாம்பாறை, அந்த மாதிரி சின்ன ட்ரைவ்ஸ் தான் போயிருக்கேன். லாங் ட்ரைவ்னு இப்போ தான் போகிறேன். இந்த ட்ரைவ் போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது நானே ஒரு பிஸ்னஸ்மேன் தான். ஓன் பிஸ்னஸ் தான் ரன் பண்ணுறேன். ஒரு 3 லைன் பிஸ்னஸ் இருக்குது. இதெல்லாம் ரன் பண்ணிவிட்டு இதுக்கான டைம் ஒதுக்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டெய்லி காலையில் வரேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே லைட்டாக டில் பண்ணுறேன். இங்கே லக்கேஜும் ஹெல்மெட்டு இந்த மாதிரி எல்லாமே என் ஆஃபீஸில் கொண்டு வந்து வச்சுட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா டேங்க் பேக்கு, லக்கேஜு, ஹெல்மெட்டு, இந்த மாதிரி நிறையா சமைச்சாலும் அப்புறம் வெளியிலலாம் கொஞ்சம் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் வச்சுட்டு டைம் மட்டும் கிடைக்க மாட்டேங்குது இங்கேருந்து கிளம்புறதுக்கு. முதல் நாள் ரெயின், அடுத்த நாள் ஒரு ரியல் எஸ்டேட் டீலுக்காக 2 பேர் ஆஃபீஸ் வந்துட்டாங்க, போகவே இல்லை. இன்றைக்கி போகலாம் அப்படின்னா நைட்டு ஒலிம்பிக்ஸ் நடக்குது. ஒலிம்பிக்ஸ் கேமை பார்த்துட்டு நான் அப்படியே வீட்டிலே செட்டில் ஆகிட்டேன். நைட் லேட்டாக படுக்கிறதுனால காலையில் எழுந்திரிச்சு வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னா நைட்டில் வண்டி ஓட்ட முடியாது. ஸோ ஆனால் இன்றைக்கி August 31st, டைம் இஸ் அரவுண்ட் யூஎஸ் டைம் ஒரு 2:30ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டைம் நான் கிளம்புறேன். ரியலாகவே கேட் அப் எல்லாமே பேக் பண்ணி ரெடியாக இருக்குது. எடுத்து அப்படியே வண்டியில் வச்சுட்டு கிளம்ப வேண்டியது தான். ஸோ இது ஒரு லடாக் ரைடு. நிறைய பேர் எக்ஸைட் ஆவாங்க, எனக்கு தெரியாது. நான் பெரிய பைக்கர்லாம் கிடையாது. சூப்பர் பைக் வாங்கிட்டோம், அதில் தான் போனோம். இன்ஃபேக்ட் அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது ஓட்டுறதுக்கு, சாய்க்கிறதுக்கு, திருப்புறதுக்கு, கீழே படுத்தா எந்திரிக்க முடியாது போல இருக்குது. இந்த மாதிரிலாம் இருக்குது. பட் என்னோடய வெயிட்டு, என்னோடய கெப்பாசிட்டிக்கு அது கொஞ்சம் அதிகம் தான். பட் நான் 5'10", வெல் பில்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் நோ ப்ராப்ளம், வண்டியை ஹேண்டில் பண்ணிடலாம். பட் கீழே விழுந்தேன்னா ரொம்ப கஷ்டம். அது கெரியர் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அதாவது ரிட்டையர்ட் லைஃப்க்கு நானாக போகாமல் அதுவே தள்ளி விட்டுரும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இன்றைக்கி August 31st, 2024 பைக் எடுத்துகிட்டு கிளம்புறேன். என்னோடய ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷன் மைசூர், விச் இஸ் 3-4 hours ஃப்ரம் ஹியர். ஹோப்ஃபுல்லி இருட்டுறதுக்கு முன்னாடியோ போயிடலாம் அப்படின்னு பார்க்குறேன். இன்கேஸ் இருட்டுச்சுன்னா ஐ மீன் நோ ரஷ். ஏன்னா ரைடு தான் என்ஜாய் பண்ணணும், கண்ணாமலான்னு ஓட்ட போகிறதில்ல. ஜாலியாக போயிட்டு எந்த ஹோட்டல் கிடைக்குதோ அங்கே தங்கிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இது சோலோ ரைடு. இங்கேருந்து சண்டிகர் வரைக்கும். சண்டிகர்லேருந்து கயல் 92ன்னு ஒரு யூடியூப் சேனலில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறாரு. அவர் கூட அப்படியே ஜாயின் பண்ண போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு அந்த ஏரியாலாம் தெரியாது. நம்ம மொத்தமாக ஒன்றுமே அவ்வளோ பெரிய அனுபவசாலி இல்லைல்ல. அதனால் அவரோட சேர்ந்து மீதியை ட்ராவல் பண்ண போகிறேன். இங்கேருந்து சண்டிகர் போனோம். இந்த சண்டிகருக்கு எப்படி போகலாம் அப்படின்னு இன்னும் டிசைட் பண்ணல. ஸோ இந்த ரூட் வந்து இப்போதைக்கு மைசூர்லேருந்து தலக்காவேரி, அப்புறம் சிக்மகளூர்னு ஏதோ ஒரு ஊர் இருக்குது, அங்கெல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அந்த ரூட்டில் போயிட்டு
அதுக்கப்புறம் கோவா போனால் போவேன், இல்லை பாம்பே போகலாம், பூனே போகலாம். அங்கெல்லாம் மழைன்றாங்க, அது தெரியாது. பட் அடுத்த டெஸ்டினேஷனில் போயிட்டு அதுக்கு அடுத்த டெஸ்டினேஷன் என்னென்னு யோசிப்போம். இப்போதைக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே ரொம்ப நாளாக இருக்கிறதுனால ஊரே கொஞ்சம் கேவலமாக தான் பேசுது. நானே வீட்டில் டெய்லி சொல்லிட்டு இருந்தேன், நான் இப்போ கிளம்ப போகிறேன், நாளைக்கு காலைல 6 மணிக்கெலாம் கிளம்பிடுவேன்னு. 9 மணி ஆகும், கிளம்ப மாட்டேன். ஆஃபீஸ் வருவேன், 1 ஹவரில் கிளம்புவேன், கிளம்ப மாட்டேன். லஞ்சு சாப்பிட்ருவேன், அதுக்கப்புறம் எங்கே போகிறது அப்படியே செட்டில் ஆகிடும். இப்படியே 3 நாள் பண்ணிவிட்டேன். இது 4ஆவது நாள். இனிமேலும் கிளம்புனா ரொம்ப சம்பவம் ஆகிடும். அதனால் இன்றைக்கி கண்டிப்பாக கிளம்புறேன். கிளம்பி மைசூர், மினிமம் மைசூர், மேக்ஸிமம் மைசூர், மினிமம் எது கிடைக்குதோ அங்கே போய்ட்டு ரூம் போட்டு தங்கிடலாம். பட் இந்த ஊரை விட்டு கிளம்பியே ஆகணும், அதுதான் நம்மளோட எய்ம். இப்போது போயிட்டு ஆகஸ்ட்டு 11th 10th 11th போல் சண்டிகரில் இருக்கணும். ஸோ அது வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது, ஒரு 10-15 days இருக்குது. அதுக்குள்ளே எப்படி போக போகிறேன், என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. வண்டி ஒரு நாள் சர்வீஸ் பண்ணணும், 2 நாள் சர்வீஸ் பண்ணணுன்னாங்க. அதெல்லாம் பாம்பே இல்லை பெங்களூர் இல்லை மைசூர், எங்கே போகணும், கோவா, அன்றைக்காவது போய் பண்ணிக்கலாம். பட் இங்கேருந்து முதல்ல கிளம்பி ஆகணும் அப்படின்றது தான் நம்மளோட எய்மு. எவ்வளோ பேர் இது மாதிரி நிறைய பேர் ஆசைப்படுவீங்க. நிறைய பேர் யூடியூப் சேனல்லாம் பார்க்குறேன், நானே பார்க்குறேன், ஒரு 5 years பார்க்குறேன். என்னாலேயே போக முடியல. ஏன்னா போகலாம், ஒரு சின்ன பைக் எடுத்துகிட்டு போயிருக்கலாம், அது ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். பட் நம்ம இவ்வளோ நாள் அதை பண்ண வேண்டியதை விட்டுட்டு லாஸ்ட்டில் வரணும். தென் தேர் இஸ் a lot of catch up to do. ஸோ இப்போ நம்ம போய் சின்ன பைக்கை வாங்கி ஓட்டுறதுலாம் செட் ஆகாது. ஸோ அதனால் ஒரு நல்ல பெரிய பைக்கை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பைக் வாங்கிட்டோம். அந்த பைக் எடுத்துகிட்டு போகிற கெப்பாசிட்டி இருந்தாலும் டைம் இருக்க மாட்டேங்குது. டைம் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஏன்னா ஃபேமிலி இருக்குது, கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, பிஸ்னஸ் இருக்குது, எல்லாமே இருக்கிறதுனால அதுக்கான டைம் ஒதுக்க முடியல. இப்போது கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பையனை ஸ்கூலில் ஒன்றுமா ஆட்டோ போட்டாச்சு, கடையை பார்த்துக்க ஒருத்தர் இருக்கார், ஆஃபீஸை பார்த்துக்க ஒருத்தர் இருக்கார், வீட்டை பார்த்துக்க ஒய்ஃப், ஆப்வியஸ்லி அவங்க அப்பா அம்மா வர மாதிரி பண்ணி இப்படி எல்லாத்தையும் பிரித்து விட்டு கிளம்பலாம். மீதி எல்லாமே இட் கேன் வெயிட். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்குறீங்களோ இல்லையோ, யாராவது என்ன பார்க்குறவங்க, என் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருந்தாலும் சரி, ஃப்யூச்சர் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எவனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு என்னை பற்றி தெரியணும். அகெயின் திஸ் இஸ் வெங்கடேஷ் திருமூர்த்தி. நான் சென்னையில் தான் பிறந்தேன். SRM இன்ஜினியரிங் காலேஜில் BE பண்ணேன். அதுக்கப்புறம் US எல்லாம் போயிட்டு ஒரு 20 years கழிச்சு திரும்ப சென்னை வந்தேன். சென்னையில் 1 year 1.5 years இருந்தேன் சிச்சுவேஷனால். அதுக்கப்புறம் ஒரு 2 years கோயம்புத்தூரில் இருக்கேன். வெரி பீஸ்ஃபுல் லைஃப். கோயம்புத்தூர் இஸ் வெரி 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 ஃபேண்டாஸ்டிக். கோயம்புத்தூர் சூஸ் பண்ணது ஒரு ரைட் டிசிஷன். இப்போது கோயம்புத்தூரில் கொஞ்சம் ரியல் எஸ்டேட் பண்ணுறேன். ஒரு ஷாப் ஒன்று வச்சுருக்கேன் மெயின் ஏரியாவில். அப்புறம் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரேடிங் பண்ணுவேன். ஆப்வியஸ்லி எது வேணால் பண்ணுவேன், ரியல் எஸ்டேட்டில் எது வேணால் பண்ணுவேன். அப்படி ஒரு மாதிரி ஜாலியாக போய்ட்டுருக்கு லைஃபு. ஸோ ஃபினான்ஷியல் வெரிஸ் இல்லை, ஆனால் டைம் இஸ் த மேஜர் ஃபேக்டர். அதுக்கப்புறம் ஏஜ், அது சொல்ல மறந்துட்டேன். நம்மளாம் சின்ன வயசு கிடையாது, வயசாகி போச்சு. இந்த ஏஜில் இந்த மாதிரி ஒரு த்ரில் ரைடு எவ்வளோ நிறைய பேர் என்னால் எடுக்க முடியும்னு தெரில. பட் அந்த மாதிரி செக்மெண்ட்டில் இருக்கிறவங்க, விச் மீன்ஸ் late 40s, இப்போ நான் லேட் 40, எவ்வளோன்னு சொல்ல மாட்டேன், லேட் 40ல் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா நான் எதுவுமே மறைக்க போகிறதில்ல. இப்போ நான் வச்சுருக்கிற பைக்கே ரிவர்ஸில் இப்போ இழுக்கிறதுக்குள்ளே பெரும்பாடாக இருக்குது. என்னோட சின்ன பையன் அந்த பைக்லேருந்து சாய்க்க கூட முடியல, திருப்ப முடியல, ஸ்டார்டிங்கில் ட்ரபிள் ஆகுது, அவ்வளோ இருக்குது. அதை பார்க்கும்போது நம்ம பரவாயில்ல. பட் இருந்தாலும் எனக்கே கொஞ்சம் முதுகு வலிக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, வண்டி ஹீட் ஆகுது, இந்த மாதிரி நிறையா இருக்குது. பட் அதெல்லாம் போகிற வழியில் சொல்கிறேன். பட் இன்றைக்கி Day 1 இதை நான் எப்படியா ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வரைக்கும் யூடியூப்பில் வீடியோ அவ்வளோவா போட்டதில்லை. சின்ன வீடியோஸ் போட்டிருக்கேன். பட் ஒன் ஷாட்டில் ஒரே வீடியோ மனசில் இருக்கிறத அப்படியே வெளில சொல்லணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ சொல்கிறேன். ஸோ இன்கேஸ் யாராவது இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க, இல்லை என்னோடய முதிர்ச்சியானவர்கள், இல்லை என்னோடய இளைஞர்கள் யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். இவனாலே போக முடியுது, நான் போக முடியும் அப்படின்னு நினைக்கலாம். என் ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க கண்டிப்பாக போய் ஆகணும்னு நினைக்கலாம். என் ஏஜ் குரூப் மேலே இருக்கிறவங்க அவங்களும் அதே நினைக்கலாம், இவனே போகிறான் நம்மளால் போக முடியாது அப்படின்னு. ஸோ பைக்கெல்லாம் மேட்ரு கிடையாது, டைம் தான் மேட்டர்.
பைக்கு மணி எல்லாம் மேட்ரு கிடையாது. ஃபிட்னஸ் அண்ட் இதுக்கான டைம், இது 2 இருந்தால் நீங்கள் தைரியமாக ட்ராவல் பண்ணலாம். என்கிட்ட கொஞ்சம் ஃபிட்னஸும் கொஞ்சம் டைமும் இருக்குது. ஹோப்ஃபுல்லி இந்த ட்ரிப் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ் டு ஆல் யுவர் பிளெஸிங்ஸ். பை. சியர்ஸ்.